வந்து எல்லா சீர்வரிசையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம வந்து பைரவியும், அதுக்கப்புறம் ஆறுமுகமும். அதனால வந்து அவங்க வீட்ல எல்லாருமே வந்து கண்மணி வந்து இவ்ளோ சீரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்து பிரமிச்சு போறாங்க. அடுத்து வந்து கண்மணிக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்மணியும், அன்பையும் வந்து தல தீபாவளிக்கு நீங்க அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து அது எப்படி அனுப்ப முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல அனுப்பிச்சு தான் ஆவணும். இங்க பாருங்க எப்பவுமே இங்க வந்து இங்க நாங்க வந்து தல தீபாவளி வந்து கண்மணிக்கும், அன்புக்கும் வர சொல்லல. அந்த வீட்ல எப்படி தங்குவான் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுதாங்க நானும் சொல்கிறேன். அங்கே வர சொல்கிறேன், ஊருக்கு தான் வர சொல்கிறேன். ஊரில் வந்து கண்மணிக்கு, அன்புக்கும் வந்து தலை தீபாவளி ஊரில் தான் வைக்கலான் இருக்கோம். அங்கே நல்ல விசேஷம்லாம் கொண்டாடுவாங்க. அதனால் அங்கேயே வந்து பண்ணலான் இருக்கோம். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்ணிடுறோம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் நம்ம வந்து பைரவியும் அதை கேட்டுட்டு வந்து என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் அவர் எப்படி தங்கணும்னு ஆசைப்பட்றாரோ, எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றாரோ வசதியாக நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம். நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. உடனே வந்து ஊருக்கா அது எப்படி இவங்க 2 பேர் தனியாக அனுப்ப முடியும்? உடனே வந்து என்ன வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வெளில வந்து பாட்டுக்கிட்ட கண்ணை காட்டுறாங்க. அதெல்லாம் அனுப்ப முடியாது. அது எப்படி அனுப்ப முடியாது? நானும் வந்து என் பொண்டாட்டியும் போகும்போது அண்ணனும் அண்ணியும் போய் தானே ஆகணும். அதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம கார்த்தி. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே வந்து அப்படியே கேள்வி கேட்கும்போது என்ன பண்ண திரும்ப பாட்டி தவிக்கிறாங்க. சரி அப்போ ஊர்னால் நல்ல விசேஷமாக இருக்கும்ல, எல்லாருமே போகலாமே, ஏன் அவங்க 2 பேரும் மட்டும் அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. மயூரி ஆமாம்மா, பசங்களுக்கெல்லாம் லீவு, நம்மளும் போனாதுன்னு நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே ஆமாம்மா, நீங்கள் போகிறதா இருந்தால் எல்லோரும் கூட்டிகிட்டு போங்க, அவங்க 2 பேரும் மட்டும் தனியாலாம் அனுப்ப முடியாது. என்னங்க இது அநியாயமாக இருக்குது? தலை தீபாவளிக்கு பொண்ணையும் அப்படியே தனியாக தானே அனுப்புவாங்க அவங்க வீட்டுக்கு, குடும்பத்தோடு அனுப்புகிறேன்றீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் கேட்குறேன். இங்கே பாருங்கள், எங்களோட வீடு இப்படி தான், நாங்கள் குடும்பமாக தான் எல்லாமே செய்வோம். சரி பாட்டி, அப்படின்னா நான் மட்டும் எதுக்கு தனியாக போயிட்டுருக்கணும்? நானும் அவங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மாமனார் மாமியார் வீட்டில் வந்து கூப்பிட்ருக்காங்க, நீ தனியாக தான் போகணும். இங்கே பாருங்கள், நாங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, பசங்கள்லாம் லீவுன்றாங்க, அதனால் எல்லோரும் சேர்ந்து போகிறதா இருந்தால் போட்டோம், அப்படி இல்லைனா ஊர் பயணம்லாம் தேவை கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே வந்து அப்படியே கண்மணி பார்க்குறேன். கண்மணி அவங்க அம்மா வந்து சரி பரவாயில்ல, நீங்கள் எல்லாருமே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து பைரவியும் ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, எல்லா ஏற்பாடையும் நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப நன்றிம்மான்றாங்க. நீங்கள் உயிரே காப்பாற்றிருக்கேன், உங்களுக்காக நான் இது செய்ய மாட்டேன்னான்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணுறேன்றாங்க. இவ்வளோ பேருக்கும் வந்து இடம்லாம் ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு, எப்படி இவங்களாம் பண்ண முடியுது? சரியான ஆளை தான் சொந்தக்காரங்களாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. உடனே வந்து இவ்வளோ தட்டு இருக்கே, நிறைய வந்து இருக்கே, பவி வீட்டோட வந்து அண்ணியோட வீட்டில் தான் நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்லிட்டுருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது வயிறாக எரியுது வெண்ணிலாக்கும் பாட்டிக்கும். அதே மாதிரி அவங்க 2 பேரும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளோ வச்சுருக்காங்களே, இவ்வளோ தட்டு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மயூரியும் வந்து ஸ்வேதாவும். சரி எல்லோரும் வந்து கிளம்புற வழியை பாருங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்தோடனே கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல தங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா பெரிய ரெசார்ட்டாக இருக்குது, பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்கள் சொந்தக்காரங்க பெரிய ஆளுங்க. ஸ்வேதாவோட வீட்டுக்கார் வந்து சொல்லிட்டு இருக்காரு, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குது, பட்டாசுலாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாரு, ஐயோ இவ்வளோ பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க குழந்தைங்க எல்லாருமே. சரி பக்கத்து தெருவில் வந்து நடக்குது, இந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, அங்கே வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் போகிற வள்ளி திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே போகலாமே, ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. வள்ளி திருமணம் நடக்காது, ஏன்னா வந்து அங்கே அந்த ஆக்ட்ரஸ் வரல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்கள் 2 பேர் வள்ளி வந்து முருகனாக நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து கண்மணி வந்து வள்ளியாகவும் அது அப்புறம் முருகனாகவும் நடிக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அதை பார்த்த வெண்ணிலாக்கு இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வயிறாக எரியுது, தாங்க முடியாமல் இருக்காங்க.